நீட் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஒரு போராட்டம் டெல்லில நடந்துட்டு இருக்கு. ஒரு பார்ட்டி வந்து முன்னெடுத்து அத வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகும் என்னன்றத நம்ம அப்புறமா பார்க்கலாம். பட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீட் தேர்வு நடக்குது. ரைட்டு. சந்தோஷம் தான். 13 லாங்குவேஜ்லயும் குடுக்குறாங்க. அதுல தமிழ் மொழியும் ஒண்ணு அப்படின்றதுல நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இந்த பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்டிமேட்டா அந்த குழந்தைங்க தமிழ் வழியில படிச்சு அந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுத்து இருக்கா, அவங்களுடைய சக்சஸுக்கு அது ரொம்பவே உறுதுணையா இருக்கா அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா வைரல் ஆகாது. ஏன்னா தமிழ் வழி தமிழ் வழி தமிழ் வழி தமிழ் மொழி தமிழ் மொழி அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டே இருக்காது. தமிழ்ல வந்து நீட் எழுதணும் அப்படின்ட்டு வந்து நிறைய மாணவர்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க. 2025 கிட்டத்தட்ட 36,000 மாணவர்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க. பட் அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியல, படிக்க முடியல, எழுத முடியல. அது வந்து பார்த்தீங்கன்னா 25 வரப்ப அது வந்து அப்படியே ட்ராப் ஆகி 10,000 பேர் இறங்கிட்டாங்க. 26. ஏன் இதெல்லாம் கம்மி ஆகுது? எதுக்காக தான் இது நடக்குது? தமிழ் வழியில படிச்சா நல்லா தானே வர முடியும். தமிழ் வழியிலேயே கொஸ்டின் கொடுக்குறாங்களா, அப்ப நல்லா தானே மார்க் வாங்க முடியும் அப்படின்றப்ப என்ன பிரச்சனைகள், அதை தான் இந்த வீடியோவில் நம்ம அலசி ஆராய போகிறோம். இது மூலயமா தமிழக மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கு சில குழந்தைங்களுக்கு பாடக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் தெரிவிக்கிறோம். முடிஞ்சா அரசு வந்து அந்த மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி, சென்னையில் வந்து பேசுவேன். 12th முடிக்கிறப்பயே நீட்டு ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகாக எக்ஸாம் பேட்டர்னில் ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953. ரைட். ஓகே, இன்னைக்கு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் பெட்டர் நீட் ஜேஇ ப்ரிப்பரேஷன் சப்போர்ட் அப்படின்றப்ப கண்டிப்பா தேவை இருக்கு. இன்னைக்கு வந்து ஜேஇ கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் சரி, நீட் கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் தமிழ் மொழியில வந்து கொடுக்குறாங்க. ஆனா தமிழ் மொழியில கொடுக்குறப்ப அதுக்கான கண்டென்ட் எங்க இருந்து போறது? நேஷனல் லெவல் சிலபஸ் அப்படின்னு வச்சுட்டு தமிழ் மொழியில எங்க இருக்கு? ஸ்டேட் புக்ஸ் தான் படிக்க முடியும். ஸ்டேட் மொழியில இருக்கக்கூடிய தமிழ்நாடு மொழி புத்தகத்துல வரக்கூடிய விஷயங்கள்ல தான் நம்ம வந்து அதில் படிக்க முடியும். அப்ப அந்த கண்டென்ட் அந்த குழந்தைங்களுக்கு அவைலபிலிட்டி இல்லாம எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுங்கன்னா எப்படி பண்ண முடியும்? தமிழ் மொழியில ஆங்கிலத்துல படிக்கக்கூடிய மாணவர்களே ததிகிடத்தும் போடுறாங்க. பிசிக்ஸ்ல சால்வ் பண்ண முடியாம கெமிஸ்ட்ரியில கலங்கி போய் நிக்கிறாங்க. பயாலஜி, ஜுவாலஜில வந்து பாத்தீங்கன்னா முடிய பிச்சுக்கு நிக்கிறாங்க. அப்படின்றப்ப தமிழ் மொழி மாணவர்களுக்கு என்ன இருக்கு? அவ்வளோ வருடங்களா கிட்டத்தட்ட ஏஐபிஎம்டி நடந்தது. அதுக்கப்புறமா வந்து நீட்டு வந்தே வந்து 10 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. அப்ப புக் மெட்டீரியல் இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா நிறைய பப்ளிகேஷன்ஸ் வந்து போடுறாங்க. ஆனா தமிழ் வழி மாணவர்களுக்கு என்ன இருக்கு? யார் பண்றா? எந்த கவர்மெண்ட் வந்து கவலைப்பட்டு இதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸை கொடுக்குறாங்க? யாரோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறப்ப ஒரு 2021க்கு பின்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சி பண்ணி ஒரு பப்ளிகேஷனோட இணைச்சு அட்லீஸ்ட் கொஸ்டின்ஸ் பேப்பர்னா போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த கவர்மெண்ட் அதை பற்றியும் கண்டுக்கல. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டும் என்ன பண்ண போகுது அப்படின்றதும் தெரியல. ஆனால் எல்லாருக்கும் மூச்சுக்கு 300 தானே தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் பேச்சு அப்படின்ற மாதிரி முழங்குறாங்க. ஆனால் மாணவர்களுக்கும் எந்த மாதிரியான சப்போர்ட் இருக்கு அப்படின்றது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஆகுது. A discussion on preparation gaps, student challenges and practical solution need and GE or national level competitive examination to compete fairly. Student need quality learning resources, structured coaching, mock test, bilingual support and counseling guidance. இதெல்லாம் யாருக்கு கொடுப்பா? ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் எப்படி கொடுக்க முடியும்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருந்தாதான் அந்த குழந்தைங்கனால தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2020-21 வந்து ஒரு விஷ்ணு பிரியான்ற மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட், அவங்களுடைய தந்தை என்ன பண்ணாரு, என் குழந்தை தமிழ் வழியில் படிக்குது, என் குழந்தைக்கு வந்து தமிழ் வழியில் படிக்கிறதுக்கு மெட்டீரியல் கிடையாது, கண்டென்ட் கிடையாது, சொல்லிக் கொடுக்கறதுக்கு டீச்சர் கிடையாது, அதனால இந்த எக்ஸாம் ஈக்குவலாக கொண்டாந்து தமிழ் வழியில் கொடுத்தா கூட என் குழந்தை எப்படி குவாலிஃபை ஆகும் இப்படின்னு ஒரு கேஸை வந்து போட்டார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாறி போய் 7.5% போய் முடிஞ்சிருச்சு. ரைட். ஓகே, அது அந்த கதை அப்படியே நிக்கட்டும். இப்போ நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒய் திஸ் டாபிக் மேட்டர்ஸ், ஏன் இதை பற்றி இப்போ பேசுகிறோம்?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் வந்துருச்சுங்க, நீட் நடந்தது, அப்புறம் ரீநீட் நடக்குது. ஆனால் லேக் ஆஃப் ரிசோர்சஸ், குழந்தைங்களுக்கு தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு யார் என்சிஆர்டியை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தா? யார் கொடுப்பா? நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கான ரிசோர்ஸ் பர்சன் நம்மளுக்கு வேணும். டீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க கவர்மெண்ட் கையில. ஏன் கவர்மெண்ட் இதுக்கான ஸ்டெப் எடுக்கக்கூடாது? தடை பண்ணட்டும், வேணானே சொல்லல. நீட்டு வேண்டாம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீட்டை பத்தி நம்ம மாணவர்கள் எழுத வேண்டாம், நம்ம தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணாம், +2 மார்க் வச்சு நம்ம கொடுக்கட்டும். ஆனா கொடுக்கறப்ப கொடுக்கட்டும், இப்ப வேணுமே. அப்ப தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்சிஆர்டியை டிரான்ஸ்லேட் பண்ணி யார் கொடுப்பா? அது யாரோட கடமை? யார் பண்ணணும்? தெரியல எனக்கு. நீங்களே சொல்லுங்க, உங்க கீழே கமெண்ட்ல யாரு வந்து பண்ணணும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கான ரிசோர்ஸ் வந்து யார் கொடுப்பா? பைசா யார் கொடுப்பா? ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனுக்கு எப்படி இன்கம் ஜென்ரேட் ஆகும்? பட் டீச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தமிழ்நாட்டில் வந்து நிறைய இருக்காங்க, தமிழ் வழியில் படித்தவங்க இருக்காங்க, தமிழ் வழியில் சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க. ஏன் அதை வச்சு ஒரு ரிசோர்ஸ் மெட்டீரியல் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்து வைக்கக்கூடாது? இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஏன் முன்னெடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி என்சிஆர்டி புக்கை வந்து வெளியில் வந்து பப்ளிஷ் பண்ணி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடாது? ஏன் கொடுக்கக்கூடாது? ரைட்டா? இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும். அப்போ ரிசோர்ஸ் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இல்லை. நல்லா படிக்கிற குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து கிட்டத்தட்ட 540 550 மார்க் வாங்கின ஒரு தமிழ் மொழியில் படித்த மாணவர்கள் கூட நீட்டு தேர்வில் வந்து குவாலிஃபை பண்ண முடியாமல் ததிக்கிட்டு போடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா கண்டென்ட் வேற, இவங்க படிச்சது வேற, அங்கே கேட்குற விஷயங்கள் வேற. அப்போ அந்த ரிசோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல், எக்ஸாம் ஓரியன்டட் கோச்சிங் ரிமைன் அவுட் ஆஃப் ரீச் ஃபார் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். அது கிடைக்கிறதே இல்லை. யாரோ சில பேர் போடுறாங்க, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் சரியில்லாமல் இருக்கு. சில பப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் நாலேஜ் இல்லாமல் கண்டென்ட் இருக்கு. அப்போ கண்டென்ட்டே புரியாமல் கொஸ்டின்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியும்? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் தமிழ் வழியில் படிச்சு நீட்டோ இல்லை ஜெய்யோ எழுதக்கூடிய மாணவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கு. அப்போ சோர்ஸ் வந்து ரிசோர்ஸ் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும் அப்படின்றது இருக்கு. தென் லாங்குவேஜ் பேரியர், டிஃபிகல்ட்டி வித் இங்கிலீஷ் பேஸ்ட் எக்ஸாம் டெர்மினாலஜி கிரியேட் அண்ட் அன்ஈவன் பிளேயிங் ஃபீல்டு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து கூகுள் டிரான்ஸ்லேஷன் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல கொடுக்குறாங்க. அப்ப குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்ப நிலைமை ஏற்படும். அந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ்ல சரி படிச்சு எழுதிடலாம் அப்படின்னு தமிழ் புத்தகத்தெல்லாம் எதுவும் ரெஃபர் பண்ணி போய் அங்கே எழுதுறதுக்கு போறப்ப கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேஷன் போட்டு தமிழ்ல இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் மொழிக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள், குழந்தைங்களால புரியாத தவறான ஆன்சரை கொடுக்கறதா இருக்காங்க. அப்ப கரெக்டான ப்ராப்பரா வந்து ஏன் வந்து அது தமிழாக்கம் ஏற்படுத்துறது இல்லை? அது யார் கொஸ்டின் கேட்பா? எனக்கு ஒன்றும் புரியல. யாரு கேட்பா? யாருங்க கேட்பா? மக்களுக்காக போராடக்கூடிய, மக்களுக்காக இருக்கக்கூடிய அரசு தானங்க அதுக்கான வழிகளை வந்து முன்னெடுக்கணும். வேணாம், தடை பண்ணுன்னு தடை பண்ணிக்கிட்டோம், வேணானே சொல்லல. ஆனா அந்த பசங்களுக்கான ரிசோர்ஸ் மெட்டீரியலோ இல்ல அந்த கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம்ல வந்து கிளியரா என்ன கொடுக்குறாங்க? ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தா இங்கிலீஷ்ல கொடுக்கறது தான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன போய் அந்த கேஸ் போட முடியும்? ரைட்டா? அப்ப அந்த கிளாரிட்டியே இல்லையா? அப்ப டிரான்ஸ்லேட் பண்றது இங்கிலீஷ் பேஸ்டு டிரான்ஸ்லேஷன் தான் தமிழ்ல இருக்கே தவிர தமிழ் மொழியில இருக்கக்கூடிய தூய தமிழ்ல அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்ல அது குரல் கொடுக்கறதுக்கோ யாருமே இல்லாம இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் பிராக்டிஸ். எப்படி பிராக்டிஸ் பண்ண முடியும்? ரிசோர்ஸ் மெட்டீரியல் இல்லை, இந்த டிரான்ஸ்லேஷனும் இப்படி இருக்கு. அப்புறமா அந்த மெட்டீரியல்ஸ், டெக்ஸ்ட் எக்ஸ்போஷர் அண்ட் லேக் ஆஃப் கவுன்சிலிங் அவேர்னஸ் அண்ட் ஹார்ட் பெர்ஃபார்மன்ஸ். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மாக் டெஸ்ட் பேப்பரே இல்லைங்க. ஒரு 10 பேப்பர் நம்மளால வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து கொடுக்க முடியும். அது பத்துமா? ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 20 25 பேஜ் 30 பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கு. அப்போ அந்த கண்டென்ட்ல ஒரு 40 கொஸ்டின் இருந்தால் போதுமா? ஒவ்வொரு டாபிக்லையுமே ஒரு 300 400 500 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ரெடி பண்ணணும். அப்போ அதை ரெடி பண்ணி கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. பப்ளிஷர்ஸ் ஆல்சோ நாட் ரெடி. அவங்கள சொல்லி தப்பே கிடையாது. பப்ளிஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போடக்கூடிய மெட்டீரியல் ரொம்ப சேல் ஆனாதான் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 36,000 பேர் வந்து 24ல் வந்து அப்பியர் ஆனாங்க. அது 26,000 பேர் ஆயிடுச்சு. 26ல் எத்தனை பேர் அப்பியர் பண்ணாங்கன்னு இன்னும் லிஸ்ட் வரல. அப்போ இது கம்மியாக ஆகிட்டே வந்ததுன்னா ஒரு பப்ளிஷர் எப்படி வந்து புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுவார்? இது எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணி கண்டென்ட்டுக்கு போட்டு ஆட்களை போட்டு வருஷம் ஃபுல்லாக அவர் ஒர்க் பண்ணி இது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சா இங்கே புக்ஸ் மெட்டீரியலே சேல் ஆகாது. அழகாக அவர் சேல் பண்ணுறதுக்கு போட்டால் அதை வந்து பிரிண்ட் போட்டு பிடிஎஃப்ல போட்டு யாரோ ஒருத்தன் வித்துருவாங்க. அப்போ லாஸ் ஆகும். அப்போ அவங்க எப்படி ஸ்டெப் எடுப்பாங்க?
மெட்டீரியல்ஸும் கிடையாது, கொஸ்டின் பேப்பரும் கிடையாது, மார்க் டெஸ்ட் பேப்பரும் கிடையாது. ஆனா இங்கிலீஷ் மீடியம் பீப்புளுக்கு இதெல்லாம் இருந்து கூட அதனால பசங்களை பண்ண முடியல. அப்புறம் தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இது எல்லாத்தையும் வந்து சமாளிச்சு பண்ணுவாங்க எனக்கு தெரியல. ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இது யார் பதில் சொல்வாங்க? இதுக்கு யார் பதில் சொல்வா? நீங்களே சொல்லுங்க கீழே கமெண்ட்ல யார் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு. லேட் பிளானிங், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் பிகின் ப்ரிப்பரேஷன் டூ லேட், மிஸ்ஸிங் கிரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் பில்டிங் இயர்ஸ். இது வந்து நம்ம வந்து யாரையும் குறையே சொல்ல முடியாது தான். இங்க ஆங்கில வழியில படிக்கிற மாணவர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 6ல இருந்து 10 வர கண்டென்ட் எதுவுமே தெரியாம 11ல வந்து அப்படியே விழிப்புதுங்கி முழிச்சு +2 முடிச்சதுக்கு அப்புறமே 1 இயர் என்ன பண்றாங்க, ரிப்பீட் பண்றாங்க. அப்ப ரிப்பீட் பண்றப்பதான் சொல்றாங்க நாங்க இப்பதாங்க படிக்கிறோம் 11th 12th அப்படின்றாங்க. இந்த குழந்தைங்களுக்கே இந்த மாதிரி நிலைமை இருந்ததுன்னா இப்ப தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப எத்தனை வருஷம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா +2 முடிச்சுட்டு வெயிட் பண்ணி பிரேக் பண்ணி படிக்கணும்? 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. தமிழ் வழி மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்க புரிஞ்சுக்கிட்டு கான்செப்ட் கிளாரிட்டி கிடைச்சு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து தேர்வை எதிர்கொள்றதுக்கு 3 வருஷம் ஆயிடும். ஏற்கனவே த்ரூ பண்றதே கஷ்டம், புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். 3 வருஷம் ஆகி கூட வந்து பாத்தீங்கன்னா அது டாப் ஸ்கோர் எடுக்க முடியுதா அப்படின்றது இல்ல. அதுல வேற தமிழ் வழியில படிச்சா மட்டும் சீட்டு கொடுத்துறாங்களா? இல்லையே. அதான் ஏற்கனவே சொன்ன தமிழ் மூச்சு, தமிழ் பேச்சு எல்லாம் எங்களுக்கு தமிழ் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னா கூட தமிழ் வழியில படித்த மாணவர்களுக்கு என்ன சீட் அலோகேஷனுக்கு எதனா எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா கோட்டா கொடுக்குறோமா? எதுவுமே கிடையாது, கோட்டாவே இல்லை. அப்ப அந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில வழி படித்த மாணவர்கள் கூட காம்படிஷன், என்சிஆர்டி சிலபஸ் படிச்ச மாணவர்கள் கூட காம்படிஷன். தமிழ் வழியில படிச்ச மாணவர்களுக்கு அதுவும் 6ல இருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7.5% கோட்டா. இந்த இப்ப எங்க நிறைய இடத்துல வந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் தமிழ் மீடியம் இருக்கு. 11, 12 வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் இல்ல. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல தான் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் இருக்கு. அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் எய்டட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்ச மாணவர்களுக்கு 7.5% கோட்டா கிடையாது. அப்ப ரெகுலரா இருக்கக்கூடிய அந்த 92.5% மாணவர்கள் கூட இவங்க போட்டி போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டென்ட்டும் இல்ல, ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸும் இல்ல, பிராக்டிஸ் பண்றதுக்கு கொஸ்டின்ஸும் இல்ல, மார்க் டெஸ்டும் கிடையாது, கைட் பண்றதுக்கு யாருமே இல்ல. எப்படிங்க இந்த குழந்தை மார்க் வாங்கும்? எப்படிங்க இந்த குழந்தை வந்து சக்சஸ்ஃபுல்லா வரும்? எப்படிங்க அடுத்த லெவலுக்கு அந்த குழந்தை முன்னேறும்? அப்ப தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அட்லீஸ்ட் 11, 12 அந்த கிராமத்துல நிறைய மாணவர் பேரண்ட் சொல்றாங்க, சார் எங்க கிராமத்துல 11, 12 ஸ்கூலே இல்ல சார். சரிம்மா ஸ்கூல் இல்லைன்னா வேற பக்கத்துல போடுங்க சார். வேற பக்கத்துல தூரமா போயிட்டு வரணும் சார். எங்க குழந்தைங்களுக்கு 11, 12 அதுவும் ஆங்கில வழியில தான் சார் இருக்கு, தமிழ் வழியிலையும் அதுவும் இல்ல சார். இப்படி எல்லாம் சொல்றாங்க. அதனால என்ன பண்றாங்க, எய்டட் ஸ்கூல்ல போடுறாங்க. அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. தமிழ் வழி படிக்கக்கூடிய மாணவர்கள் அட்லீஸ்ட் 11, 12 எய்டட் ஸ்கூல்ல படிச்சாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஆகுது தமிழ் 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 அப்படின்னு நம்ம பேசிட்டே இருந்தா மட்டும் போதாது. அந்த தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகள்ல கலந்துக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா கோட்டா கொடுத்தாதான் நல்லா இருக்கும். ரைட்டா? அதை வந்து யார் முன்னெடுப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. இதை யார் பாக்குறீங்களோ அவங்க யாருக்கிட்ட போய் சேரணுமோ அவங்களுக்கு சேர்க்கறதுக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்து இந்த வீடியோவை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வைரல் பண்ணி விடுங்க. வைரல் பண்ணி விடுங்களா? எனக்கு பார்த்தா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன அடிச்சு சொல்றேன் 1000 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்? எல்லாம் பேசுறதுதான், வாய்க்கிலேயே பேசுறதுதான். ஆனா இது மாதிரி சப்போர்ட் வேணும், மத்தவங்க நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். தமிழ் வழி படித்த மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடியில போகணும், தமிழ் வழியில படித்த மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் ஜிப்பர்ல போகணும் அப்படின்றப்ப யாரு சப்போர்ட் பண்ணுவா? யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க வாயை முடிக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துப்பாங்களே தவிர ஒரு வீடியோவை பேசுறாங்களே இது தமிழ் வழியில தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு மாணவர்கள் 20,000 பேர் 36,000 பேர் தமிழ் வழியில படித்த மாணவர்கள் நீட்டு தேர்வு எழுதுறானே, அவனுக்கு நம்ம எதனா சப்போர்ட் பண்ணணுமே, அவனுக்கு மெட்டீரியல் இல்லையே, கண்டென்ட் வந்து ஈஸியா ஏதாவது ஸ்டெப் எடுக்கணுமே, யார் ஸ்டெப் எடுப்பா, இந்த ரிசோர்ஸ் பர்சன் யாரு இருக்கா, இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒண்ணு பண்ணுவாங்களா அப்படின்றதான் ஏக்கம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 2020, 2021லயே அதுக்கான முன்னெடுப்புகள் எடுத்தோம். பட் அது ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் பேரண்ட் வந்து கால் பண்ணி சார் இந்த மாதிரி இருக்கு சார், இது இருக்கு, நம்மளால என்ன பண்ணுவேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ், அந்த மார்க் டெஸ்ட் பேப்பர், புக்ஸ் மெட்டீரியல் ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்ண மெட்டீரியல் இதை தான் கொடுத்து நம்மளால ஹெல்ப் பண்ண முடியுதே தவிர அந்த குழந்தைங்களை டாப்ல ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கு முடியல. அதனால தான் நாங்களும் பார்த்து குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு 2026 தமிழ் வழி மாணவர்களுக்கு முழுக்க போட்டோம் இது சொல்லி கொடுக்கறது. ஏன்னா டீச்சர்ஸும் இல்ல இந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினை சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு பிசிக்ஸ்ல டீச்சர்ஸே இல்ல. யாருன்னா சப்போர்ட் பண்ணா கூட பரவாயில்ல. வர டீச்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அமௌண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்கன்றதான் பாக்குறாங்களே தவிர இங்க கொடுக்கறத விட்டு வேற இடத்துக்கு போலாம் தான் பாக்குறாங்களே தவிர அந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றது இல்லவே இல்லை. யாருன்னா சப்போர்ட் பண்றதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. யாரா பிசிக்ஸ் டீச்சர் இருக்கீங்களா, குழந்தைங்களுக்கு தமிழ் வழியில படிச்ச மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கீங்களா, தயவு செய்து கால் பண்ணுங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம்.
டீச்சர்ஸ் கிடைக்கலங்க. பயாலஜில கூட டீச்சரை வந்து பாத்தீங்கன்னா பார்த்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். கெமிஸ்ட்ரி கூட ஓரளவுக்கு வந்துட்டாங்க. பிசிக்ஸ்ல அந்த மாதிரி டீச்சர்ஸே இல்ல. ஏன்னா டீச்சருக்கு சொல்லி கொடுக்க முடியல. டீச்சர்னாலேயே 2 நிமிஷத்துல ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல. 1 நிமிஷத்துல சால்வ் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கு டீச்சர்ஸ்க்கே அந்த டெக்னிக்ஸ் தெரியல. ஆங்கில வழியில வேணா சில டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரியறது இல்லைன்னு வச்சுங்க. 1 நிமிஷத்துல ரொம்ப கம்மியான டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல தமிழ் வழியில படிச்ச மாணவர்களுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? சப்போர்ட் வந்து இல்லைங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. அதனால கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், இந்த விஷயங்கள் எல்லாம் நீட் 2025 நான் சொன்னேன் இல்லையா, 22 லட்சம் பேர் கிட்ட எழுதி இருக்காங்க. 25ல 22 லட்சம் பேர் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 12.36 வந்து குவாலிஃபை பண்ணிருக்காங்க. பாருங்க, டோட்டல்லே பாத்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. 22 லட்சம் பேர் எழுதுறதுல பாதி பேர் தான் குவாலிஃபை பண்ணிருக்காங்க. அப்ப தமிழ் மீடியத்துல எழுதுறவங்க எத்தனை பேருக்கு குவாலிஃபை பண்ணிருப்பாங்க? ஆங்கில வழியிலேயே இந்தியா முழுவதும் ஏற்பாடு நம்ம வந்து எழுதின மாணவர்களை 50% தான் குவாலிஃபைடு. அப்ப தமிழ் வழியில எழுதின 36,000 மாணவர்ல ஏன் குறைஞ்சு போச்சு? 26,000 ஆயிடுச்சுன்னா குவாலிபிகேஷனே இல்ல. என்னத்துக்கு போட்டு அதுல போயிட்டு உருண்டுக்கிட்டு ஒண்ணுமே கிடைக்காததுக்கு நம்ம போய் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதி பேர் விட்டுட்டு ஓடிடும். இந்த வருஷம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரைட்டா? இதுல பாருங்க, இந்த ஃபிகர் காட்டுது. 1,40,40,000 பேர் தமிழ்நாட்டுல எழுதினாங்க. 1,35,000 பேர் அப்பியர்டு. அதுல 76,000 பேர் தான் குவாலிஃபைடு. இதுல எத்தனை பேர் தமிழ் மீடியம்ல குவாலிஃபை ஆனாங்களோ ரெக்கார்டு இல்லைங்க. ரெக்கார்டு இல்ல. நீங்க போய் கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி பாக்குறீங்க. இல்லைன்னா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி எத்தனை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு சீட்டு கிடைச்சது எம்பிபிஎஸ்? கொஸ்டின் மார்க்குங்க, பெரிய கொஸ்டின் மார்க். அது யாரு அரசு வெளியிடுமா தெரியல எனக்கு. எத்தனை தமிழ் வழியில படித்த மாணவர்கள் ஜேஇ கிளியர் பண்ணி ஐஐடியில வந்து சீட்டு வாங்கினாங்க. தமிழ் வழியில கொஸ்டின் பேப்பர் இருக்கு, இருந்தாலும் அந்த கொஸ்டின் பேப்பரை கிளியர் பண்றதுக்கு அந்த பசங்களுக்கு எந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி அந்த பசங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தமிழ்ல வந்தா கூட ஆன்சர் பண்றதுக்கு யார் தயார் பண்றா? யார் தயார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறவங்க, அதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்து பண்றதுக்கு யார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல கொடுங்க பார்க்கலாம். ரைட்டா? வாட் திஸ் டெல்ஸ் அஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்றது ஒண்ணு. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி தமிழ் வழியில பாருங்க, 36,000 பேர் வந்து 24ல எழுதியிருக்கான். 26,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா 25, ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10,000 டிராப். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கான்பிடென்ட் எனஃப் டு ஃபேஸ் நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸா? இல்லையே, முடியறது இல்ல. நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் எங்க தமிழ்ல வந்து எழுதுறதுக்கு கான்பிடென்ட் லெவல் பூஸ்ட் ஆகும்? ஒரு புக் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் படிப்பான். கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரிப்பேர் பண்ணுவான். ஒரு மார்க் டெஸ்ட் பேப்பர் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு முன்னேறணும் அப்படின்னு நினைப்பான். இது மூணுமே இல்லாம அந்த குழந்தை எப்படிங்க வந்து நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ், அதுவும் நீட்லயோ இல்லைன்னா ஐஐடி போன்ற எக்ஸாம்ஸ், ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் அந்த குழந்தைனால எப்படிங்க எழுத முடியும்னு நினைக்கிறீங்க? ரைட்டா? ஆர் குவாலிட்டி தமிழ் bilingual மெட்டீரியல் அவைலபிள்? நோ. Our students are trained to understand scientific terms in both English and இங்கிலீஷும் தமிழும் புரிஞ்சுக்க முடியுதா? எங்க ஸ்கூல்ல இருந்தே அது டெவலப் பண்ணணும்ல. அந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டாந்தா தானே அந்த டெர்மினாலஜி வந்து அந்த குழந்தைங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி இல்லாம ரியல் ப்ரிப்பரேஷன் கேப் கான்செப்ட் பேஸ்டு அவனுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது இல்ல. ஆங்கில வழி படித்த மாணவர்கள் இல்லைன்னா தமிழ் வழியில படித்த மாணவர்களுக்கு எங்க இருக்க போகுது அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின். எக்ஸாம் ஃபோக்கஸ்ட் நோட்ஸ் சாப்டர் வைஸ், நான் சொன்ன மாதிரி சாப்டர் வைஸ் பிராக்டிஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு எங்க இருக்கு கொஸ்டின் பேப்பர்? யார் கொடுப்பா? எந்த பப்ளிஷர் போடுறா? யாருக்குமே அந்த வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷரும் இல்ல, கொஸ்டின் பேப்பரும் இல்ல. பப்ளிஷர் ரெடியா இருந்தாலும் வாங்குறதுக்கு என்ன பண்றாங்க, ஏதாவது அதை ஒரு கண்டென்ட்டை போட்டு யாருக்கோ ஒன்று கொடுத்துறாங்க. அந்த கண்டென்ட் போயிட்டு அவர் ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவருக்கும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுது. ஏன்னா அவருக்கு ஒரு 10 பைசா வந்தா தானே அவரு பப்ளிஷரும் போடுவாரு. அப்ப கவர்மெண்ட் தானே அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். ஏன் இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க? நீட்டுக்கு தேர்வுக்கு எதிர்ப்புன்றதுல தப்பே கிடையாது. அது தப்பு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதற்கு ஆதரவு தான். 100% வந்து நீட்டு தேர்வு வேண்டாம், +2 மார்க் வச்சு கொடுத்துட்டா இந்த குழந்தைங்க அடிச்சிருவானுங்களே, சீட்டு நல்லா வாங்க முடியுமே. 7.5% அப்ப கொடுங்க, பரவாயில்ல. தமிழ் வழி படித்த மாணவர்கள் அட்டகாசமா மார்க் எடுத்து தூள் கலப்பிடுவானு, வாங்கிடுவானு கவர்மெண்ட்ல சீட்டு. நீட்டு தேர்வு இருக்கிறப்ப, நீட்டு தேர்வை எதிர்கொள்றதுக்கு அந்த குழந்தைக்கு சிரமமா இருக்கிறப்ப எப்படி இந்த தேர்வுக்கு வந்து நம்ம பண்ண முடியும்? அப்ப தேர்வும் கேன்சல் ஆகல, ஆனா அந்த கொஸ்டினும் அந்த பசங்களுக்கு வந்து புக்ஸும் இல்ல, கொஸ்டின் பேப்பரும் இல்ல, ஆனா தேர்வை எழுதணும், போட்டியில போய் கலந்துக்கணும். இது முறையான தேர்வா? இது ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டுக்கே ஒரு அநீதி நடக்குது அப்படின்றப்ப ஸ்டேட் போர்டுல படிக்கக்கூடிய தமிழ் வழி மாணவர்களுக்கு அநீதி கண்டிப்பா நடக்கிறது அப்படின்றது தானே உண்மையா இருக்கு. அப்ப ரெகுலர் மார்க் டெஸ்ட் கிடையாது, கவுன்சிலிங் கைடன்ஸும் கிடையாது. யார் கொடுக்குற கவுன்சிலிங் கைடன்ஸ்? போர்டு எக்ஸாமுக்கும் நீட் எக்ஸாம்ஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு.
அந்த வித்தியாசங்கள் நிறைய வீடியோஸ் போட்டு நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். பட் பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றப்ப சயின்டிபிக் டெர்மினாலஜி அவனுக்கு சொன்ன மாதிரி தெரியல, காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஃபார்மேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் MCQ டைப்ல இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றதும் அந்த குழந்தைக்கு புரியல. NCERT ஃபவுண்டேஷனும் கிடையாது, போர்டுல ஸ்கூல்ல இருக்கிறதே 6ல இருந்து 10 ஃபவுண்டேஷன்லன்றப்ப NCERT பேஸ்டு கரிக்குலம்ல இருக்கிறத வந்து அவன் எப்படி வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருப்பான்? டாபிக் வைஸ் MCQ பிராக்டிஸும் கிடையாது குழந்தைக்கு, ரிவிஷன் பிளான்ஸும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறப்ப எப்படி அந்த குழந்தைங்கனால நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு அப்ப சொல்யூஷன் என்ன பண்ணும்? இந்த 3 விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல் சிஸ்டம்னு வரப்ப சொல்யூஷன் என்ன? தமிழ் வழியில படித்த மாணவர்களுக்கு NCERT ஃபவுண்டேஷன் மெட்டீரியலை தமிழ்ல மொழியில கொடுக்கணும். டாபிக் வைஸ் MCQ வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு கொஸ்டின்ஸ் அவைலபிள் இருக்கணும். தென் ரிவிஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானு பக்காவா அந்த அனலைஸ் ஷீட்ஸ் வந்து நம்ம அந்த குழந்தைங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றப்ப ஏர்லி ஃபவுண்டேஷன் எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வழியில வந்து பள்ளிக்கூடங்கள்ல கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு அந்த பேசிக்ஸை வந்து ஃபியூச்சர்ல அந்த குழந்தை என்ன மாதிரியான ஆக போகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கா வந்து கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸுமே ஸ்கூல்ஸுமே கண்டிப்பா வந்து அதுக்கான இன்டெகிரேட்டட் போர்டு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் வைக்கிறாங்கல்ல. ஏன் தமிழ் வழியில படித்த மாணவர்களுக்கு அந்த ஸ்கூல்ல வைக்க கூடாது? ஏன் வைக்க முடியாது? ஏன்னா ஆங்கில வழியில படித்த மாணவர்களே தடுமாறுறாங்க அப்படின்னா தமிழ் வழியில படித்த மாணவர்களுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த மெட்டீரியல் சப்போர்ட்டே இல்லை, நம்ம இங்க இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ரெகுலர் அசஸ்மெண்ட்டும் கொடுக்க முடியாது, கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணா கொடுக்கலாம், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகா கைடன்ஸ் கொடுத்து அட்வைஸ் பண்ணிட்டு போகலாம். பட் எக்ஸிக்யூட் பண்றது யாரு? அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் திங்கிங் வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 10 வரைக்கும் கொடுத்து 11, 12 அட்லீஸ்ட் அந்த குழந்தை வந்து தமிழ் வழியில படிச்சா கூட 11 and 12 இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கான முயற்சிகள் தான் எடுக்கணும். ஒரு பேரண்ட் கிட்ட நான் சொல்றப்ப அம்மா பேப்பர் இல்லாம புக் இல்லாம கைடன்ஸ் இல்லாம டீச்சர்ஸும் இல்லாம 11, 12 நீங்க வந்து ஆங்கில வழியில சேர்த்துங்கம்மா, ஒரு வருஷம் குழந்தை கஷ்டப்பட்டா கூட பரவாயில்லமா, +2 வரப்ப ஓரளவுக்கு தடுமாறி ஆங்கிலத்துல படிக்கிறதுக்கு கத்துப்பாங்கம்மா அப்படின்னா, சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், ஆனா எங்க ஊரு சுத்தி 10 கிலோமீட்டர்ல தமிழ் மீடியம் ஸ்கூலே இல்ல சார் 11th 12th, அதனால நான் வந்து என்ன பண்றது சார், பிரைவேட்ல போட்டேன் சார் அப்படின்றாங்க. பிரைவேட்ல போட்டா அப்புறமா என்ன, அது 6ல இருந்து 10 வரைக்கும் கவர்மெண்ட்ல படிச்சு 11, 12 பிரைவேட் எய்டட் ஸ்கூல்ல படிக்குது. அப்ப என்ன ஆகுது? அந்த குழந்தைக்கு 7.5% மார்க். ஏற்கனவே அந்த குழந்தைக்கு கஷ்டம், திருப்பியும் அந்த 7.5% இல்லைன்ற அந்த 92.5% ஸ்டூடெண்ட் கூட காம்படிஷன் எப்படி பண்ண முடியும்? அப்ப இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணும்? கொஞ்சம் ஸ்கூல்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணும். யாரெல்லாம் தமிழ் வழியில வந்து பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காங்களோ, தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வகுப்புகள் கண்டக்ட் பண்றாங்களோ, அவங்க என்ன பண்ணும்? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அந்த பசங்களுக்கு அந்த மெட்டீரியல் கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு அவங்க ஸ்டெப், ஏன்னா டீச்சர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் டீச்சர்ஸ் இருக்காங்களா, அந்த டீச்சர்ஸை வச்சு NCERT கண்டென்ட்டை தமிழ்ல மொழிபெயர்த்து அந்த குழந்தைங்களுக்கு 11th 12th படிக்கிறப்பே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அட்டகாசமா அந்த குழந்தைங்கனால பண்ண முடியும் அப்படின்றத ஸ்டெப் வந்து ஸ்கூல்ல இருந்து ஸ்டாப் பண்ணி எடுக்கணும். தென் வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன் 3 கவர்மெண்ட் லெவல் ஆக்ஷன். கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? ஃப்ரீ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வந்து கம்பல்சரி கவர்மெண்ட் போட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா ரிசோர்ஸ் பர்சன் அவங்க கிட்ட இருக்காங்க, ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா கவர்மெண்ட்னால ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த மெட்டீரியல் அடிச்சு சேல்ஸ் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, ஏதோ வேஸ்ட் பண்றத, ஏதோ ஃப்ரீ கொடுக்கறத இதை கொடுக்கலாமே. ஃப்ரீ குவாலிட்டி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி டீச்சர்ஸை வச்சு, நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்களா, நிறைய ரிசோர்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்களே, ஏன் அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது? யாரெல்லாம் நீட் தேர்வு எழுதுறீங்களோ, யாரெல்லாம் JEE எக்ஸாம்ஸ்க்கு போறீங்களோ, 11 and 12 NCERT கண்டென்ட் தமிழ் வழியில இருக்கு, அதுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் வச்சு ரெடி பண்ணலாமே. மாடல் ஸ்கூல்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனா தமிழ் வழி படித்த மாணவர்களுக்கு என்ன பண்றாங்க? அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெர்மினாலஜி புரிஞ்சுக்கிற அளவுக்கு ட்ரைன் பண்ணி அந்த குழந்தைங்களை மார்க் எடுக்க வைக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். அப்போ டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் சென்டர், டிஸ்ட்ரிக்ட் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வித் ஃப்ரீ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஆஃபரிங் வீடியோஸ், நோட்ஸ் அண்ட் டெஸ்ட், குழந்தைங்க ஈஸியா புரியுற மாதிரி அதை எல்லாத்தையும் மாத்தி கொடுக்கணும். இது மாத்தி கொடுக்கறது வந்து கண்டிப்பா பண்ண முடியும். ஒரு இண்டிவிஜுவலால பண்ண முடியாது, ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனால பண்ண முடியாது, ஒரு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா ரிசோர்ஸ் பர்சன் இருக்காங்க, பிரிண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஷினரிஸ் இருக்கு. அப்ப இதை என்ன பண்ணுவோம்? டீச்சருக்கு ட்ரைனிங் கொடுங்க. அப்ப டீச்சருக்கு ட்ரைனிங் கொடுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெட் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து இருக்க முடியும் அப்படின்னாங்க. பழைய டீச்சர்ஸ் எல்லாம் டெட் எக்ஸாம் எழுதுனாங்க, அந்த டீச்சர்ஸ் எழுத முடியாம சிரமப்படுறாங்க அப்படின்றப்ப இந்த குழந்தைங்க எப்படிங்க அதெல்லாம் பண்ணும்? அப்ப டீச்சர்ஸ்க்கு வந்து கரெக்டான ப்ராப்பரான ட்ரைனிங் வந்து என்ன பண்ணும்? கவர்மெண்ட் வந்து we are giving the solution, ரைட்டா? ஒவ்வொன்றுத்துக்குமே சொல்யூஷன், மெட்டீரியல் சொல்யூஷன் பாக்குறோம், நம்ம இன்ஸ்டிடியூஷன் லெவல்ல என்ன பண்ணணும்னு பாக்குறோம். இப்ப கவர்மெண்ட் லெவல்ல பார்த்தோம்னா டீச்சருக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி நிறைய பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இப்ப நம்ம 20,000 பேர் தான் டோட்டல் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து நீட் தேர்வு எழுதுறாங்க. அந்த 20,000 பேருக்கு நீட்
தேர்வு எழுதுறதுக்கு டீச்சர்ஸ் ரெடி பண்ணலாமே, ஒரு 10 செட் ஆஃப் டீச்சர்ஸ் ரெடி பண்ணாலே முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடு ஃபுல்லா டீச்சர்ஸ் இருக்காங்க, பிசிக்ஸ் டீச்சர், தமிழ்நாடு ஃபுல்லா கெமிஸ்ட்ரி டீச்சர் இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லா பள்ளிக்கூடங்கள் அவ்வளவு இருக்கு. அப்ப உங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுல ஃபில்டர் பண்ணி அந்த டீச்சர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷம் ட்ரெயின் பண்ணாலே போறமே, 2 வருஷம் ட்ரெயின் பண்ணா கூட இன்னத்துக்கு வந்து அட்டகாசமா 10 வருஷத்துல இன்னைக்கு டீச்சர்ஸ் நல்லா ரெடியா இருப்பாங்க. தமிழ் வழி படித்த மாணவர்கள் வந்து அட்டகாசமா நீட்டை கிளியர் பண்ணி வந்திருக்காங்க. ஏன் அதை வந்து முன்னெடுக்கல அரசுகள்? இதுக்கு முன்ன இருக்கிற அரசும் சரி, இப்ப இருக்கிற அரசும் பண்ணுவாங்களா அப்படின்றத தெரியல. நம்ம பார்க்கலாம். தென் அவேர்னஸ், இதை பத்தியான அவேர்னஸ் பேரண்ட்டுக்கும் கொடுக்கணும். இந்த 6ல இருந்து 10 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து இருக்கு. என்ன அவேர்னஸ், இதுல இருந்து படிக்கிறப்ப உங்களால மெடிக்கலுக்கு போக முடியும், ஜிஇக்கு போக முடியும், அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் படிப்புகள் இருக்கு, இந்த புத்தகத்தெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணுங்க, நாங்க அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறோம், அதெல்லாம் வந்து நீங்க உங்க குழந்தைங்களை அனுப்பி வைங்க அப்படின்ற மாதிரி அடுத்த ஸ்டெப்புக்கு போனா கிரீம். அதான் சொல்றோம்ல, 26,000 பேர்ல இருக்கான் ஸ்டூடெண்ட். அதுல ஏன் நம்ம ஒரு 1000 ஸ்டூடெண்ட்டை நம்ம தமிழ் வழி மாணவர்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கிற மாதிரி கவர்மெண்ட் முன்னெடுத்து பண்ணக்கூடாது? பண்ணலாமே, தாராளமா பண்ணலாம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா ஜேஇக்கும் அதே போலதான் ஆல்சோ சப்போர்ட்டட் நீடட் வந்து எதுக்கு ஜேஇக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்ல ஸ்கில் வேணும், பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வேணும். அது தமிழ்ல பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சர் வேணும். ஸ்ட்ராங் மேத்தமெட்டிக் ஃபவுண்டேஷன், பிசிக்ஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், தென் கெமிஸ்ட்ரி கிளாரிட்டி அண்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா டெப்த், ரெகுலர் பிராக்டிஸ் அண்ட் மாக் டெஸ்ட் எக்ஸ்போஜர், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் கவுன்சிலிங். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வழி மாணவர்கள் வந்து பர்சன்டேஜ் வாங்கிட்டேன் சார், 70% வாங்கிட்டேன், 80% வாங்கிட்டேன், 80-90% வாங்கிட்டேன், எப்படி கவுன்சிலிங் போடுறது தெரியலன்னா ஏன் கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு ஆளை போட்டு வைக்கலாமே, ஒரு ஆளை போட்டு ஃப்ரீயா பண்ணலாமே. கவுன்சிலிங் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் இருந்தாலும் சரி, ஃபெசிலிட்டேஷன் சென்டர் தான் அவ்வளவு வச்சிருக்காங்கல்ல. அப்ப ஜிஇக்கு ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டர், மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் போடுறதுப்ப ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஓபன் பண்ணி கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணணும். வாட் பேரண்ட்ஸ், ரைட், எல்லாருக்கிட்டையும் குறை சொல்லிட்டே இருந்தா பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்? வாட் பேரண்ட்ஸ் ஷுட் செக். அவங்க கிட்ட வரப்ப வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சின்னதுல இருந்து எனக்கு தான் தெரியாம போயிடுச்சு இதே கதையை விடாம அடுத்த லெவலுக்கு குழந்தைங்களை எப்படி முன்னேற்றணும் அப்படின்றத பார்த்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரியணும்ன்றாங்களே, இந்த நீட்டுக்கு போனா இந்த மாதிரி கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கணும்ன்றாங்களே, ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதலப்ப அந்த வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும், எம்சிக்யூ டைப்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னாங்களே, நம்ம குழந்தைய அதுக்கான ப்ராக்டிஸ் எடுத்துட்டு போகணும். அந்த மாதிரி வரப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, படிக்க வைக்கிறதே சேலஞ்சிங்கா இருக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் திங்கிங் இல்ல, அன்னைக்கு வந்து போய் வேலை செஞ்சோமா முடிச்சோமா அப்படின்றவங்க தான் இருக்காங்க. ஒரு பேரண்ட்டுக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஏன் ஸ்கூல்லேயே ஒரு விழிப்புணர்ச்சி எடுத்துட்டு வந்து கொடுக்குற டவுட் ரிசோல்யூஷன், தென் எக்ஸாம் அவேர்னஸ் பத்தி எல்லாம் ஏன் ஸ்கூல்லேயே ஒரு கவுன்சிலிங் வந்து அலாங் வித் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமா வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு நிறைய பேர் பண்றாங்கன்றாங்க. பட் பண்ணா ஏன் இந்த அளவுக்கு வந்து தடுமாறுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு அவேர்னஸ் வேணும். ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறப்ப என்சிஆர்டி படிக்கிறதுக்கு ஒரு ஹேபிட்டை பண்ணணும். ரெண்டாவது தமிழ் வழியில் படித்தா அதில் போய் எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்றப்ப ஆங்கிலத்திலையும் சேர்த்த மாதிரி என்ன பண்ணணும், படிக்கிறதுக்கு ரெடி ஆகணும். நம்ம வந்து குறைய சொல்லிட்டு இருக்க முடியாது, எனக்கு தெரியல, தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் நடக்காது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் 12 படிச்சுட்டு ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு வந்தார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படிக்கிறப்ப அந்த மெட்டீரியல் கண்டென்ட் இல்லை, டீச்சர்ஸும் சரியால, அந்த குழந்தை முடிவு பண்ணோம் இல்லை நான் அடுத்த வருஷம் 2023 ரெடி பண்ணி 24ல நான் வந்து அடிச்சே ஆகணும் அப்படின்னு ஆங்கில வழியில தான் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு 675 மார்க் அந்த குழந்தை வாங்கி இன்னைக்கு வந்து கேஎம்சில வந்து படிச்சுட்டு இருக்காரு. அப்ப மாணவர்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னால இது முடியாது, அது பண்ண முடியாது, தமிழ் தான் படிப்பேன், ஆங்கில வழியில இருக்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியாது, இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு ஆங்கில புத்தகத்தையும் எடுத்து வச்சுங்க, உங்களுடைய தமிழ் வழி புத்தகத்தையும் வச்சுட்டு கொஞ்சம் கம்பேர் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம தான் முயற்சி பண்ணணும். இதுவும் வந்து பண்ணணும். எப்பவுமே கவர்மெண்ட்டே சொல்லிட்டு, எப்பவுமே அப்பா அம்மாவும் சொல்லிட்டு, எப்பவுமே ஒரு இன்ஸ்டிடியூஷனே குறைய சொல்லிட்டு இருந்தா நான் எப்ப டெவலப் ஆகுது? எனக்கு வேணும்னு நினைச்சா அப்ப நான் தான் பண்ணி ஆகணும். அப்படின்றப்ப குழந்தைங்க என்ன பண்ணும், தமிழ் புத்தகத்தையும் வச்சுக்கணும், ஆங்கில புத்தகத்தையும் வச்சுக்கணும். கொஞ்சம் என்ன பண்ணும், அடுத்த லெவலுக்கு திங்கிங்கை வந்து எபிலிட்டி உருவாக்கிக்கணுமே தவிர எனக்கு வராதுன்னு ஒரு வருஷம் எனக்கு வராதுன்னு 2 வருஷம் எனக்கு வராதுன்னு 3வது வருஷம் வச்சுட்டு பிசிக்ஸ்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியாம வெறும் பயாலஜி மட்டும் தேரியா படிச்சுட்டு அதுல 360 மார்க் 200 வாங்கிட்டு எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கும் ஏன்னு வந்துட்டு இருந்தா யூஸே இல்லை. ரைட்டா? அதுக்கான முயற்சிகள்ல முழு முயற்சியில என்சிஆர்டி யூஸ் பண்ணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ண பார்க்கணும். எரர் வந்து பாத்தீங்கன்னா நோட் புக் வந்து போட்டே ஆகணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம எவ்வளவோ சொல்லி பாக்குறோங்க.
அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேற இருக்குங்க குழந்தைங்களுக்கு. தமிழ் வழி படித்த மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆங்கில வழி மாணவர்கள் கூட போட்டி போட முடியாது. அவங்க கூட உட்கார வச்சா கூட உட்கார மாட்டேன்றாங்க. அவங்க கூட உட்கார வச்சு டீச்சர் வந்து ஆங்கிலத்துல சொல்லி கொடுத்து தமிழ்லயும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பசங்களுக்கும் நீங்க கொஞ்சம் போட வைங்க அப்படின்னா அவங்க கூட மிங்கிலே ஆக மாட்டேன்றாங்க. இப்படி எல்லாம் இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒரு ட்ரையே பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு பிசிக்ஸ் சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வர மாட்டேங்குது. அப்படி இந்த மாதிரியான மாணவர்களை வச்சுட்டு எப்படி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் த்ரூ பண்ண முடியும்? அதுவும் இந்த மாதிரி நீட் தேர்வு, ஜெஇ தேர்வு எல்லாம் போடுமா? அடுத்த முயற்சி மேற்கொள்ளணும் அப்படின்றது ரொம்ப கம்மிங்க, ரொம்ப கம்மி, ரைட்டா? அதனால மாணவர்களும் என்ன பண்ணும், சும்மா சாக்கு போக்குன்னு சொல்லிட்டு இல்லாம அடுத்த ஸ்டெப் நம்மளும் என்ன பண்ணும், எடுத்து வைக்கணும். இவங்க பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க, இவங்க வந்தா சாதிச்சிடலாம், அவங்களுக்கு ஓட்டு போட்டா நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருவாங்க, இவங்க வந்தாங்களா நம்மள வந்து வாழ்க்கையை மாத்திருவாங்க. எவனும் எதுவும் மாற்ற மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் மாற்றணும் அப்படின்றப்ப நம்ம தான் வந்து ஸ்டெப் எடுக்கணும். அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஐடி போகணும் இல்லை என்ஐடி போகணும், நான் தமிழ் வழியில் படித்தா கூட பரவாயில்ல, நான் இதெல்லாம் போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் என்ன பண்ணும், நீங்கள் ஆங்கில வழியில் இருக்கக்கூடிய புத்தகங்களை கம்பேர் பண்ணி வச்சு உங்களுடைய பாடத்திட்டத்தோட கம்பேர் பண்ணி வச்சு படிக்கணும். அதே போல் கொஸ்டின்ஸும் என்ன பண்ணும் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கணும். அதே போல் எதனா தவறு பண்ணால் எங்கே தவறு பண்ணணும் அப்படின்றது திருப்பி எடுத்து பார்க்கணும். அதுக்கான டீச்சர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் பசங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அந்த டீச்சர்ஸ் வந்து வந்தால் கூட என்ன பண்றாங்க, அந்த டீச்சர்ஸ் கூட இன்டராக்ட் பண்றது இல்ல, பேசுறது இல்ல, அவங்க சொல்றதை செய்யறது இல்ல, நம்மளுக்கு வராது அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையில இருந்து அடுத்த ஸ்டெப் போறது இல்ல. அப்புறம் அந்த டீச்சரும் என்ன பண்ணுவாங்க, என்னத்தை பண்ணி இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்றத விட்டுறாங்க. அதனால இவங்க என்ன பண்ணணும், இந்த என்சிஆர்டி ரீட் பண்ணி ஒரு 30ல இருந்து 50 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும், டெய்லி போட்டு எரர்லாம் பண்ணணும் அப்படின்றத மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் இந்த மாதிரியான நீட் எக்ஸாம்ஸ் எல்லாம் தமிழ் வழி படித்த மாணவர்களால ஈஸியா பண்ண முடியும். வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ஸ்டார்ட் டூயிங் அப்படின்றப்ப நான் சொன்ன மாதிரி என்சிஆர்டி பண்ணணும். இந்த வீக்லி டெஸ்ட் இது எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறப்பதான் அதுக்கான விஷயங்கள் நடக்கும், ரைட்டா? அதனால யாரோ ஒருத்தங்க யார் பூனைக்கு மணி கட்டுவா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டே இருக்காதீங்க. யார் பூனைக்கு மணி கட்டுறாங்களோ இல்லையோ, என் வாழ்க்கை நான் ஜெயிக்கணும், ரைட்டா? என் வாழ்க்கை நான் ஜெயிக்கணும், நான் சாதிச்சு காட்டணும், நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்றப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் தான் பார்க்கணுமே தவிர, நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கணுமே தவிர, நான் யாருன்னா வந்து எனக்கு இம்ப்ரூவ் பண்ணி விடுவாங்க அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் நடக்காது, ரைட்டா? அதனால பெட்டர் மெட்டீரியல், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஹேவ் டேலண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் பொட்டன்ஷியல் நீட் த ரைட் சப்போர்ட் சிஸ்டம் இல்லாதனால குழந்தைங்களால பண்ணு. அதான் சொல்றேன், நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷமா தமிழ் வழி படித்த மாணவர்களை அட்டகாசமா எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்து ஒரு 25-30 மாணவர்களை சேர்த்து எப்படின்னா எடுத்துட்டு வரலாம். அதுல 4 பேர் 5 பேர் தாங்க சப்போர்ட்டிவா இருக்காங்க. மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸே இல்லை. அந்த கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்றதுக்கே வருஷம் ஃபுல்லா போயிடுதே தவிர அந்த குழந்தைங்க அப்புறமா எங்க மார்க் எடுத்து வச்சு. அதனால இந்த வருஷத்துல இருந்து டிசைட் பண்ணி தமிழ் மீடியம் ஸ்டாப் பண்ணிட்டோம். தமிழ் மீடியம்ல ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கிட்டையும் இல்லை, பேரண்ட் கிட்டையும் இல்லை, டீச்சர்ஸ் கிட்டையும் இல்லை. அப்படின்றப்ப நம்ம எப்படி வந்து ஒரு சமூகத்தை கட்டமைச்சு எடுத்துட்டு வந்து உருவாக்க முடியும்? நம்ம அடுத்த ஸ்டெப்பு குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னா நடக்க முடியல. ஏன்னா ஃபீஸும் வர மாட்டேங்குது, இங்கே டீச்சர்ஸும் சப்போர்ட் இல்லை, கொஸ்டின் பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவை ப்ராப்பர் பண்ணுறதுக்கு ரிசோர்ஸ் மெட்டீரியலும் இல்லை. இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றப்ப நம்மளும் சப்போர்ட் பண்ணி எப்படியோ புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு 2021 வச்சுக்கோங்க. 26 கொரோனாக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த 7.5% வரதுக்கு முன்னாடியே நிறைய குழந்தைங்களை தமிழ் வழியில் தயார் பண்ணி அனுப்பணும். ஆனால் இப்போ பயங்கர சேலஞ்ச். அப்போ கூட போயிட்டாங்க, இப்போ போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த ஆஃப்டர் கோவிட் வந்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்காமையே வந்திருக்கு, படிக்காமையே பாஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க. 12th எல்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாதவங்களுக்கெல்லாம் மார்க் போட்டு பாஸ் பண்ண வச்சு ஒவ்வொரு வருஷமும் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பர்சன்டேஜில். ஆனால் நாலேஜே இல்லாமல் இம்ப்ரூவ்மெண்ட் பர்சன்டேஜில் என்ன யூஸ்? அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணுவோம், பைலிங்குவல் மெட்டீரியல் சப்போர்ட் கொஞ்சம் கவர்மெண்ட்டே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும். மார்க் டெஸ்ட் எல்லாம் நிறைய கொடுக்கறதுக்கு கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சருக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அரசு முன்னெடுத்ததுன்னா தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு ஸ்டேட் ரேங்க் எடுக்கிற அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீட்லையும் ஜெயிலையும் இருக்காங்க. பட் அவங்களுக்கு ப்ராப்பராக ரிசோர்ஸ் மெட்டீரியல், தென் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் மெட்டீரியல், தென் அவங்களுக்கு ப்ராப்பரா பண்றதுக்கு டீச்சருக்கான ப்ராப்பர் ட்ரைனிங்கு, இதெல்லாம் கவர்மெண்ட் கண்டிப்பா முன்னெடுத்து கொடுத்ததுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு இந்த செயலை ஈடுபட்டு செஞ்சு கொடுத்தது அப்படின்னா தமிழக கல்வி அமைச்சர் புதுசா வந்திருக்கிறவர் இதை எடுத்துட்டு போய் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு பண்ணாங்கன்னா ஒரு 20,000 மாணவர்கள் பயனடைகிறதுக்கு, அதுவும் தமிழ் வழியில படிச்சு இந்த மெடிக்கல் நீட் தேர்வு எழுதுறவங்க, தமிழ் வழியில படிச்சு ஜெஇ மெயின் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அரசு பரிசீலிக்குமா, அரசு இதுல தலையிட்டு இந்த புத்தகம் எல்லாத்தையும் வர்றதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு செய்து இதை மேக்சிமம் நான் சொல்றேன்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ 1000 பேர் வியூஸ்க்கு மேல போவாது.
ஆனா நீங்க இதை 1000 இல்ல 10,000 இல்ல 50,000 இல்ல 1,00,000 ஆக்கணுன்றது உங்க கையில இருக்கு. நீங்க தமிழை பத்தி மட்டும் பேசிட்டே இருக்கீங்கல்ல, தமிழ் வழி, தமிழ் 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 மூச்சு பேச்சு எல்லாமே எங்களுக்கு இதுதான், தமிழ் மண்ணு தான் அப்படின்னு பேசுறீங்கல்ல, இதை எடுத்துட்டு போயிட்டு சேருங்க பார்க்கலாம். ஒரு 1,00,000 பேருக்கு, நிறைய பேருக்கு போனா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இதுக்கான தீர்வு கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்க்குறேன் நீங்க எத்தனை பேருக்கு எடுத்துட்டு போவீங்க அப்படின்றது. அடுத்த வீடியோல உங்களை நல்ல கண்டென்ட் தான். தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும், ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.